வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். விஜயகாந்த் இறுதி அஞ்சலி. கோயம்பேட்டில் கடலாக குவியும் மக்கள். நடிகர் விஜயகாந்த் இறுதி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியால் சென்னை கோயம்பேட்டில் வியாழக்கிழமை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விஜயகாந்த் உடல் கோயம்பேடு 100 அடி சாலையில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அஞ்சலிக்காக வியாழக்கிழமை நண்பகல் 1:30 மணி அளவில் வைக்கப்பட்டது. முன்னதாக அவரது உடல் சாலி கிராமத்தில் உள்ள அவரது வீட்டிலிருந்து ஊர்வலமாக கோயம்பேட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. காலை 10:20 மணி அளவில் புறப்பட்ட இந்த ஊர்வலம் விஜயகாந்த் ரசிகர்கள், தேமுதிக தொண்டர்கள், ஆயிரக்கணக்கானோர் லட்சக்கணக்கால் குவிந்தனர். இதன் காரணமாக சாலி கிராமம், விருகம்பாக்கம், வடபழனி, கோயம்பேடு ஆகிய பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விஜயகாந்த் உடல் தேமுதிக அலுவலகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட பின்னர் கோயம்பேட்டில் போக்குவரத்து முழுமையாக பாதிக்கப்பட்டது. கோயம்பேடு மேம்பாலத்தில் இருந்து வடபழனி நோக்கி செல்லும் சாலையில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. இந்த வாகனங்கள் அண்ணா நகர், சாந்தி காலனி, திருவிதியம்மன், அம்மன் இணைப்பு சாலை உள்ளிட்ட பகுதியில் திருப்பப்பட்டன. காவல் ஆணையர் ஆலோசனை. வெளியூர்களிலிருந்து தேமுதிக தொண்டர்கள் அதிக அளவில் குவிந்ததால் கோயம்பேடு புகர் பேருந்து நிலையத்தில் பேருந்து புறப்பட்டு செல்வதில் இடர்பாடுகள் ஏற்பட்டது. இதனால் தொண்டர்களின் வருகையும் அவர்களின் கூச்சலிடும் வீடியோவையும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம்.